ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோட பேச விரும்புகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரில் ஒருத்தர் அந்த தாவீது. He had a deeper intimacy with the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏங்குகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஏக்கோனா சாதாரணமான ஏக்கம் இல்லைங்க, அதை வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். 42ஆம் சங்கீதம் 1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறேன். மானு வறட்சியான காலத்தில் எங்கடா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு அது ரொம்ப ஏக்கமாக அது ஏங்குமா, ஏங்கி திரியுமா அந்த காட்டில். அந்த ஒரு ட்ரையான ஒரு அனுபவம் வரும்போது அந்த தண்ணிக்காக எங்கே குளங்கள் இருக்குது, எங்கே தண்ணீர் கிடைக்கும்ன்றதுக்காக அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த மான் போய் அதை தேடி அலையும். இது மானுடைய ஒரு கேரக்டர். அதுபோல் தன்னுடைய ஆத்துமாவை அதுக்கு கம்பேர் பண்ணுற ஆண்டவரை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா அவங்க மேலே தாகமாக இருக்குது. நான் எப்போதும் உங்கள் பிரச்சனத்தில் வரவேன்றதை குறித்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது ஆண்டவர். இன்றைக்கி உங்கள் தாகம், ஏன் தாகம் எதன் மேலங்க இருக்குது? இன்றைக்கி இந்த காரியத்தை எப்படி செய்யலாம், அங்கே அந்த காரியத்தை எப்படி பண்ணலாம்? இன்றைக்கி நம்ம தாகம்லாம் வேறு மாதிரி போயிட்டு வேற எங்கேயும் போயிடுச்சு. தாவீதுடைய தாகம் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும், இஸ்ரேலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைத்த ஒரு மகாராஜா, அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும், எவ்வளோ அலுவல்கள் இருந்திருக்கும். கவர்மெண்ட்னால் சாதாரணமானது இல்லை. இஸ்ரேல் தேசத்தையே ஆண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவருக்கு டெய்லி கவுன்சிலிங் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் அவரை பார்த்துருக்கோம், எத்தனை பிரச்சனையை பார்த்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த மனுஷனுடைய ஆத்மா, அந்த மனுஷனுடைய தாகம் ஒருத்தர் மேலே ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப அதுதான் தான் சொன்னேன். He had a very deep intimate with the Holy Spirit. அதுதான் அவர் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த காலவெளியில் இயேசப்பா உங்களே என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். நம்ம தாகம் இன்றைக்கி எதன் மேலே இருக்குது? தாகமாக இருக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக அழுங்க அப்படின்றார் ஆண்டவர். தாகமாக நம்ம எதன் மேலே தாகமாக இருக்கும்? ஒரு கேம், ஒரு ஃபோன் யூஸ் பண்ண முடியல, அப்படி கையில் நமக்கு துடிக்குது. அப்படியே சில நேரத்தில் இல்லை, கேம் விளையாட முடியல, அந்த அந்த மைண்ட் அப்படியே துடிக்குது நமக்கு. ஆனால் ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட நேரம் செலவிடணும். அந்த தாகம் இருக்கா நமக்குள்ளே? தாகம் இருக்கா? வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமாக இருந்தேன்னா ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பார், இன்னும் வரங்களை கொடுப்பார், பலருக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். இன்றைக்கி மறந்துட்டிங்களா ஆண்டவரை? மறந்துட்டோமா நம்ம? இன்றைக்கி வேறு எங்கெங்கெல்லாம் போய் நம்ம உட்காந்துட்ருக்கோம்ல, தேவையில்லாத இடங்களில் உட்காந்துட்ருக்கோம், தேவையில்லாத பேசுகிறோம், தேவையில்லாத டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இதெல்லாம் மறந்து, இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று தான் தேவை. உங்கள் ஆத்துமா அவரோட இணையணும். உங்கள் ஆத்துமா நேசர். உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, நீங்கள் தான் பொறுப்பாளி. உங்கள் ஆத்மாவுக்காகவோ, உங்கள் ஆத்மாவுக்கு பாஸ்டரோ, வேறு எந்த ஒரு காரியம் உங்கள் ஆத்மாவை ரசிக்க முடியாது. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. உங்கள் ஆத்மா பரலோகம் போய் சேரணும்னா நீங்கள் தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். அது உங்கள் ஆத்மாவுக்காக யாராவது தலைமையாக ஜோம் பண்ணுவாங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி தன் சொந்த ஜீவன் நஷ்டப்படுத்தின அவனுக்கு என்ன லாபம்? ஆண்டவரே நான் இதை பண்ணிட்டேன், அந்த காரியத்தை பண்ணிட்டேன், ஆண்டவரே எவ்வளோ வேலை செஞ்சுட்டேன், ஆண்டவரே எல்லாத்தையும் பண்ணிட்டேன், கடைசியில் நீ ஆண்டவரோட உட்காரவே இல்லையாப்பா, அப்போ என்ன லாபம் உனக்கு? சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு வாலிபனே, அன்பு தேவ ஊழியரே, இந்த கர்த்தர் என் கூட தான் பேசுகிறார். நான் கர்த்தருக்காக இந்த ஊழியம் செஞ்சேன், கர்த்தருக்காக அந்த ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ காரத்தை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். ஆனால் ஆண்டவரோட நீங்கள் உட்காரலன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் பண்ணுறோம் தெரியுமா, அது பெருசு இல்லை. கர்த்தருக்கு அவரோட உட்காரணுமா? தாவீது ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் அவர் அதையும் பண்ணார், அது ஈக்குவலாக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தார். அதுதான் கர்த்தர் ஒரு பேலன்ஸ்டு லைஃப்பை கர்த்தர் விரும்புகிறார். பேலன்ஸ் லைஃப்பை கர்த்தர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கர்த்தருக்காக என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் பண்ணிவிட்டு கட்சியில் நான் விரும்புகிறத நீ பண்ணவே இல்லையடா அப்படின்னு கர்த்தர் வசனப்பட்டுட்டாருன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆகவே இந்த வீடியோவை, இந்த காலையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஆத்மா, I'm requesting you to spend
குவாலிட்டி டைம். ஆவியானவரோடு உட்காருங்க. உட்கார முடியலையா, பரவாயில்ல, உட்காருங்க. ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் உட்காருங்க. என்ன பெரிய வேலை இருக்கட்டும், என்ன பெரிய லட்சமாக கொட்டட்டும், உங்கள் ஆத்தும நேசரை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் மற்றதுக்கு செய்கிறதுக்கெலாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். யூ வில் ஜஸ்ட் பி அ நார்மல் கிறிஸ்டியன், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் அதை விரும்பலை. ஆண்டவரோட உட்காரணும், அவரோட பேசணும். தாவீது தான் ரொம்ப அழகாக சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப வாஞ்சித்து எனக்கு அது இருக்கிறேன், தாகமாக இருக்குது ஆண்டவரே. அந்த தாகத்தை வெளிப்படுத்துங்க. உங்கள் தாகம் மற்ற எங்கேயும் இருக்கிற தாகம் இயேசுவின் மேலே இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. God bless you.